இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPathல இருக்கிற ஃபில்டர் டேபிள்னா என்ன, ஷார்ட் டேபிள்னா என்ன அப்படின்றத குயிக்காக ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் டேபிளில் இருக்கிற மீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அதே போல் ஷார்ட்டர் டேபிளில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற பார்த்துட்டு நம்ம யூஸ் கேஸ் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த கோடு என்ன அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் வாங்க. ஓகே ஃபைன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் நம்ம டாக்குமெண்டேஷன் ஃபஸ்ட்டு போய் பார்த்துன்னு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபில்டர் டேபிள். ஸோ சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக், அப்புறம் ஹெல்ப்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போது நம்ம ஃபில்டர் டேபிள் பேரில் இருக்குது. ஃபில்டர் டேபிள் நம்ம ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த டேபிளில் உங்களுக்கு என்ன ஃபில்டர் பண்ணணுமோ நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். அதான் சொல்லியிருக்காங்க. ஃபில்டர்ஸ் எ டேபிள் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட் பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் ஃப்ரம் எ காலம். நமக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்கும். அந்த காலம் வேல்யூஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறது தான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம யூஸ் எக்ஸல் அப்ளிகேஷனோ இல்லை வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்குள்ளேயோ நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்புட் என்னதுன்னா டேபிள் நேம் கொடுக்கணும். அதாவது நேம் ஆஃப் த டேபிள். எந்த மேபி நமக்கு நிறைய டேபிள் இருக்கும், பட் நம்ம எந்த டேபிளை ஃபில்டர் பண்ணுமோ அந்த டேபிளோட நேம் கொடுக்கணும். அதே போல் எந்த காலம் வேணுமோ அந்த காலம் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன். இப்போ வந்து ஃபில்டர் ஆப்ஷன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிளாக கொடுக்கணும். ஓகேங்களா? அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஷீட் நேம். ஓகேங்களா? ஷீட் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, இதான் நம்மளோட இன்புட்டு. ரிமைனிங் எல்லாம் சேம் ஃபார் எல்லா ஆக்டிவிட்டீஸ். ஓகே ஃபைன். அதே போல் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஷார்ட் டேபிளையும் பார்த்துடலாம். ஹெல்ப்பு இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எ டேபிள் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட் பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் ஆஃப் காலம். ஓகேங்களா? அது ஓகே. ஸோ த டேபிள் கேன் ஓன்லி பி சார்ட்டட் ஆர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் லைக் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்களா, நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம், அதே மீன்ஸ் அசெண்டிங் பண்ணிக்கலாம், டிசெண்டிங் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இதோட இன்புட் என்னது? சேம் டேபிள் நேம் கொடுக்கணும், டேபிள் நேம் கொடுத்துடணும். அதே போல் காலம் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே போல் ஆர்டர் நம்ம கொடுக்கணும் இங்கே. ஓகே, ஆர்டர் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஆர்டர் நம்ம இங்கே கொடுக்கணும், ஆர்டர் கொடுக்கணும். அதே போல் நமக்கு சீட் நேம் கொடுக்கணும். இது எல்லாமே எப்படி கொடுக்க சொல்கிறாங்க? ஸ்ட்ரிங் வேரியபிளில் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாம் சேம். ஓகே, நம்ம டேரெக்டாக நம்ம மீன்ஸ் ஸ்டுடியோ போயிடலாம். ஓகே, நான் சப்போஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது. ஃபைன். ஓகே, நம்ம டிஸ்கஸ்டு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்புக்குள்ளே நான் வந்து இந்த ஷார்ட் டேபிளையும் ஃபில்டர் டேபிளையும் போட்டிருக்கேன். சப்போஸ் இன்கேஸ் நான் வந்து வெளியே போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா எரர் த்ரோ பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டி வேலிட் ஓன்லி இன்சைட் எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் ஆர் அப்ளிகேஷன் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சேம் நம்ம என்ன பண்ணிடலாம், பழைய மாதிரி போட்டுடலாம். ஸோ தட் நமக்கு அந்த எரர் போயிடும். ஓகே, இந்த இப்போ நம்ம ஸ்டூடியோவில் என்ன கோடு போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டெக்ஸ்ட் ஒன் அப்படின்ற ஒரு எக்ஸலை வந்து நான் இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இதான் நம்மளோட டெக்ஸ்ட்டு இன்புட். இதில் நிறைய சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்டில் நம்ம கம்பெனி அப்படின்ற ஒரு சீட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த சீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன்.
எதை அந்த கம்பெனின்ற ஷீட்டை அதை நான் என்ன பண்ணிடுறேன் என்டையராக ரீட் பண்ணுறேன். ஸோ தட் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். போட்டுட்டு இது வந்து DT1 அப்படின்ற டேட்டா டேபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணுறது இந்த சின்டெக்ஸ் தான். இந்த சின்டெக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, இப்போது நம்ம இன்கேஸ் நம்ம மீன்ஸ் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு காலம் லெட்டராக கொண்டு வரும். ஸோ இந்த சின்டெக்ஸ் இப்போ என்ன யூஸ் ஆகுனா நமக்கு காலம் எவ்வளோ காலம் அப்படி இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த காலம் நம்பரை வந்து என்ன பண்ணணும்னா காலம் லெட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நமக்கு மொத்தமாக என்ன இருக்குன்னா A1 to ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு காலமை கவுண்ட் பண்ணும்போது ஒரு 5 இருக்குன்னா A வந்து 0, B வந்து 1, C வந்து 2, D வந்து 3, அப்புறம் E வந்து 5 எக்ஸாம்பிள். ஓகேங்களா, என்ன சொல்ல வரேன்னா A B C D E இருக்கு அப்படின்னா இது வந்து 0 1 2 3 4. ஸோ நமக்கு 4 அப்படின்னா நமக்கு ஈன்னு கொடுக்கும். அதான் இதோட மொத்த சின்டெக்ஸ். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா A1 மீன்ஸ் to நமக்கு ஈன்னு இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஈன்னு இருக்கா. ஸோ இதோடது என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த ரோ கவுண்ட்டும் நமக்கு கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, கவுண்ட் பண்ணி +1 எப்படின்னா 0 வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அதுவும். பட் நமக்கு 0 வந்து என்ன இருக்குது ஹெட்டர் இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ ரோ கவுண்ட் நம்ம கவுண்ட் பண்ணும்போது மேபி ஒரு 20 30 வந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு என்ன வரும்னா ஒரு ரேஞ்சு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த சின்டெக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் உங்களோட எக்ஸல் ஆட்டோமேஷன் பண்ணும்போது. ஸோ நான் அப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கிரியேட் டேபிள் என்ன சொல்லியிருக்கேன், இதே தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ அதே தான் நான் கொடுத்துருப்பேன். A1 இருந்து லாஸ்ட் ரோ ஆஃப் லாஸ்ட் காலமில் வந்து மொத்தம் செலக்ட் பண்ணி மொத்த ரேஞ்சும் கிடச்சிடும். அதாவது இங்கேருந்து A1 இருந்து மொத்தமாக வந்து எனக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகும்னா டேபிள் வந்து கிரியேட் ஆகும். அந்த டேபிளுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் D2 வச்சுருக்கேன். ஓகேங்களா, நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. சீட் நேம், டேபிள் நேம் நம்ம கொடுக்கணும், ரேஞ்சு நம்ம கொடுத்தாச்சு. இந்த கிரியேட் டேபிள் பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக ப்ரீவியஸ் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் டேபிள். ஃபில்டர் டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்களேன். இப்போது நம்ம ப்ரீவியஸாக ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்கோம், டேபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, மீன்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டேபிள் நேம் வந்து என்னது டேட்டா டேபிள் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த ஷீட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ தேவையோ அந்த ஷீட் நேம். நெக்ஸ்ட்டு காலம், நான் காலம் காட்டுறேன். நான் அந்த காலத்தில் பர்டிகுலராக நான் என்ன ஃபில்டர் பண்ணணும்னா 3.1 அப்படின்றத நான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ தட் நான் என்ன பண்ணியிருக்கேன் 3.9 அப்படின்றத அரேக்குள்ளே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்மளோட இன்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், ரேட்டிங் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3.9 மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ தான் எனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆக்டிவிட்டி நான் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் பண்ணுறேன். அந்த ஷார்ட்டுக்கோட இன்புட் என்னன்னு பார்க்கலாம். சேம் டேபிள் நேம், ஷீட் நேம், காலம் நேம் கொடுத்தாச்சு. காலம் வந்து நேம் கொடுத்துருக்கேன் கவனிங்க. இது வந்து நான் ஆர்டர் அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா அசெண்டிங் கொடுக்குறேன் நமக்கு. ஸோ காக்னிஷன்லேருந்து வரணும். டிசெண்டிங்னா நமக்கு டிசிஎஸ்லேருந்து வரணும். ஓகேங்களா, நான் பேக் டு ப்ரீவியஸ் என்ன இருந்துச்சோ அதையே நான் வந்து செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே டீபக் பண்ணுறேன் ஸோ தட் நீங்கள் வந்து பார்க்க முடியும். க்ளோஸ் பண்ணியாச்சு, நான் டீபக் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு டீபக் ஆயிடுச்சு. ஸ்டெப் இன்டூ நம்மளோட எக்ஸல் ஓப்பன் ஆகிருக்கும். க்ரீட் பண்ணது க்ரீட் பண்ணி முடிஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா டியூட்டியூனில்
as we discussed name, rating, எல்லா எம்ப்ளாயி எல்லா காலம் வந்திருக்கு. ஸோ மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு A1லேருந்து G80 வரைக்கும் இருக்கும். வேணா நீங்கள் பாருங்கள், A1லேருந்து G80 வரைக்கும் நமக்கு இருக்கா பாருங்கள், G80 வரைக்கும் இருக்கு. இதோட செல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் G80. இப்போ என்ன ஆகும், A1லேருந்து G80க்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேபிள் வந்து எந்த டேபிளும் க்ரியேட் ஆகலை. இப்போ எனக்கு வந்து ஆகும் பாருங்களேன். ஸோ எனக்கு வந்து டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த டேபிள் இப்போ க்ரியேட் ஆனது நான் என்ன பண்ணுறேன், ரேட்டிங்ன்ற காலத்துக்கு மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரேட்டிங்ன்ற காலத்தில் நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். எதை நான் ஃபில்டர் பண்ணுறேன்னா 3.9 அந்த லெஃப்ட் சைடில் நான் போட்டிருப்ப பாருங்கள் ஃபில்டர் ஆப்ஷன், வந்து அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 3.9 மட்டும் ஃபில்டர் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து அசெண்டிங் டிசெண்டிங் எதுவுமே ஆகலை. நேம் காலம் பாருங்கள். இப்போ நமக்கு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அசெண்டிங். ஸோ எப்படி நமக்கு ஃபில்டர் ஆகுது பாருங்கள். நமக்கு ஷார்ட் டேபிளும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காக்னிசன், ஹிந்துஜா, அப்புறம் இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். ஸோ நமக்கு அந்த ஆர்டர் என்னவோ அந்த ஆர்டரில் நமக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அசெண்டிங்காக டிசெண்டிங்காக நீங்கள் ட்ராப் டவுன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபில்டர் நம்ம மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இப்போ வந்து எனக்கு அந்த சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3.9 அப்படின்ற அந்த ரேஞ்சை வச்சு மீன்ஸ் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் வச்சு நமக்கு ஃபில்டர் ஆகிருக்கும். ப்ளஸ் இந்த டேபிள் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும் பாருங்கள், ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவும் அதே காலத்தில் வந்து 4 நான் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேபிளை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுத்துடலாம். ஸோ அதை நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சேவ் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் தான். இந்த டேபிள் ரேஞ்ச் வந்து அரே மீன்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக வந்து கமா போட்டு 4 அவ்வளோதான். நமக்கு என்னென்ன வேணுமோ கமா போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கிளிக் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸ்டெப் இன்டூ கண்டினியூ. பார்த்தீங்கன்னா எனக்கு என்டையராக வந்து வரைய முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3யும் 3.9ம் 4 மட்டும் எனக்கு வந்து ஃபில்டர் ஆகிருக்கு பாருங்க. அதே போல் நமக்கு அசெண்டிங் ஆர்டர் நமக்கு அரேஞ்ச் மீன்ஸ் ஷார்ட் பண்ணிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ அகைன்.